ஒரு ட்ராவல் கிட் எடுத்துகிட்டு போகிறோம், சூட்கேஸ்லாம் பேக் பண்ணுவீங்க, உங்களோட பாஸ்போர்ட்லாம் எடுத்துப்பீங்க. ஆனால் டென்டல் கிட் எடுத்துக்கிறீங்களா? அந்த டென்டல் கிட்டில் என்னெல்லாம் இருக்கும், ட்ராவல் பண்ணும்போது நம்ம பற்களை பாதுகாத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் பேர்ல்ஸ் டென்டிஸ்ட்ரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். ட்ராவல் பண்ணும்போது முக்கியமாக என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து யூஸ்வலாக வந்து பல விஷயத்தில் வந்து டென்டல் ஹெல்த் வந்து மோஸ்ட் ஈஸிலி இக்னோர்ட் ஆகிடும். ஸோ ஈஸிலி இக்னோர்ட் ஆகும்போது ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். டிப்பிக்கலாக இப்போ கிளினிக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் கிளினிக்கில் வந்து ஒரு பேஷண்ட் வராங்கன்னா, அடுத்த வாரம் என்னோடய பசங்களை பார்க்குறதுக்கு யூஎஸ் போகிறேன் டாக்டர், 6 மாதம் நான் யூஎஸில் தான் இருக்க போகிறேன், அங்கே பல்லு வலி வந்தால் பார்க்க முடியாது, இன்சூரன்ஸ் இல்லை, எனக்கு டென்டலுக்கு போனால் ரொம்ப காஸ்ட் ஜாஸ்தி, எனக்கு ஏதாவது மருந்து எழுதி கொடுங்க டாக்டர்னு கரெக்டாக ஒரு வாரம் முன்னாடி வருவாங்க. ஸோ நம்ம டென்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நேரம் இருக்காது. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப், இது வந்து லாங் ட்ராவல். ஷார்ட் ட்ராவல், ஒரு 4 டேஸ் ட்ரிப், 5 டேஸ் ட்ரிப் போகிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, எஸ்பெஷலி எய்தர் ஃப்ளைட் ட்ராவலாக இருக்கட்டும் ஆர் ட்ரெயின் ட்ராவலாக இருக்கட்டும், எனி டைம்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நம்ம டீஹைட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம நாக்கு வளர்ந்து வாய் வளர்ந்ததுனால வாய் புண்ணு அந்த டியூரிங் ட்ராவல் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஆல்வேஸ் வெல் ஹைட்ரேட்டடாக இருக்கணும். எஸ்பெஷலி ட்ராவல் பண்ணும்போது ஹைட்ரேட்டடாக இருந்தால் நம்ம வாயில் துர்நாற்றம் வராமையும் இருக்கும். ஏன்னா ட்ரை ஆகும்போது தான் பேட் ஸ்மெல் வரும். ஸோ ஆல்வேஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து வெல் ஹைட்ரேட்டட், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் திங் நம்ம பார்க்குறோன்னா, நம்ம யூஸ்வலாக நம்ம வெளியில் நம்ம போகும்போது நம்மளுக்குன்னு ஒரு ப்ரஷ் வச்சுருப்போம், வீட்டில் ஒரு பேஸ்ட் வச்சுருப்போம். வெளியில் கொடுக்கும்போது ஒரு ஹோட்டல்லையோ வெளியில் தங்கும்போதோ அவங்க கொடுக்குற ப்ரஷ் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம வீட்டில் நம்ம கரெக்டாக பார்த்து வாங்கியிருப்போம் அந்த ப்ரஷ். ஆனால் அவங்க கொடுக்குற ப்ரஷ் யூஸ்வலாக ரொம்ப ஹார்ட் ப்ரஷ்ஷாக இருக்கும். அவங்க கொடுக்குற பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட்டாக இருக்காது, வேறு ஏதாவது வித்தியாசமான பேஸ்ட்டாக இருக்கும். அந்த சாம்பிள் பேஸ்ட் கொடுக்குறது வந்து வித்தியாசமான பேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு ஹார்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரஷ் பண்ணும்போது நம்ம ஈரோ புண்ணாகிறதுக்கான வாய்ப்பு, நம்ம ஈர்லேருந்து ப்ளீடிங், யூஸ்வலாக வீட்டில் நீங்கள் ப்ரஷ் பண்ணுவீங்க, ப்ளீடிங்கே இருக்காது. ஹோட்டலில் போய் ப்ரஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் இருக்கும். ஸோ என்ன காரணம்னு தெரியாது. யூஸ்வலாக ஏன், அது புது ப்ரஷ்ஷு, அந்த ப்ரஷ் வந்து ஹார்டாக இருக்கும். அந்த ப்ரஷ்ஷு ஹார்ட் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம வந்து பல் தேய்க்கும் போது ஈரில் பட்டு ஈர்லேருந்து ரத்தம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆர் அந்த ப்ரஷ்ஷு போய் வேற எங்கேயான்னு நம்ம பட்டு வாயில் புண்ணு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம பேக் பண்ணும்போது நம்மளோட டென்டல் ப்ரஷ் அண்ட் பேஸ்ட்டு சேர்த்து பேக் பண்ணால், பொதுவாக யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷையோ பேஸ்ட்டையோ யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு குறையுது. ஸோ ஏன்னா நம்ம சாஃப்ட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறோன்னா, ஆர் சில பேர் வந்து ஸ்லிம் சாஃப்ட்னு யூஸ் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஈரில் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு குறையும். தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா, எப்போதுமே நம்ம கையில் வந்து நம்ம உதட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு லிப் பாம் எடுத்துகிட்டு போனோம். வாயில் ஏதாவது புண்ணு வந்ததுன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஓரல் ஜெல் இருக்குது. அந்த ஓரல் ஜெல் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த டென்டல் கிட்டில் வச்சுக்கலாம். சில பேர் மவுத் ரின்ஸ் யூஸ் பண்ணுற பழக்கம் இருந்ததுன்னா குறிப்பிட்ட ஒரு 1 வீக் 10 டேஸ் மவுத் ரின்ஸ் யூஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. அந்த மவுத் ரின்ஸும் அந்த கிட்டில் நம்ம வச்சுக்கலாம். அந்த வைட்டமின் சி சூவபிள் டேப்லெட்ஸ் நிறையா இருக்குது, கமர்ஷியலாக அவைலபிள். அந்த மாதிரி வைட்டமின் சி சூவபிள் டேப்லெட்ஸ் நம்ம சாப்பிடும்போது நாக்கில் எச்சம் நிறையா ஊறும். எச்சம் ஊறும்போது வாய் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். அண்ட் அந்த வைட்டமின் சியோட எஃபெக்ட்லேயும் வந்து நம்ம மவுத்தும் க்ளீனாக இருக்கும், வாய் வந்து ஸ்மெல் வராது. அண்ட் வைட்டமின் சியும் நம்மளோட ஹீர் ஹெல்த்தையும் கம் ஹெல்த்தையும் நல்லா க்ளீனாக வச்சுக்க முடியும். ஸோ இதுதான் குறிப்பிட்ட நம்ம பார்க்குறது வந்து வெல் ஹைட்ரேட்டட். டூத் ப்ரஷ், டூத் பேஸ்ட் ரொம்ப முக்கியம். மவுத் ரின்ஸ் வேணும்னா வச்சுக்கலாம். வைட்டமின் சி ஒரு சூவபிள் டேப்லெட்ஸ் வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. அந்த லிப் பாம் உதட்டை ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு, ப்ளஸ் அந்த ஓரல் ஜெல் அந்த யூஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. இது ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு. இன்னொன்று வந்து நமக்கு வந்து லாங் டேர்ம் ட்ரிப் போகிறோம், வெளிநாட்டில் போய் கொஞ்ச நாள் தங்க போகிறோம், ஆர் நீங்கள் ஹாஸ்டலில் போய் படிக்க போகிறீங்க, இங்கே இருக்கிறதில்ல, ஒரு 3 months ஆர் 6 months வெளியில் இருக்கும்போது அவசியம் அதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட போயிட்டு சின்னதாக அதாவது சொத்த பல் இருக்கா, ஆர் நீங்கள் வெக்கேஷன் என்ஜாய் பண்ணுறதுக்கு போகிறீங்க, அங்கே போய் பல்லு வலி வந்ததுன்னா உங்களோட ஃபோக்கஸ் வந்து என்ஜாய்மெண்ட்டில் இருக்காது. அந்த பல்லு வலிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, உங்களோட ஃபுட்டையும் என்ஜாய் பண்ண முடியாது, ஸோ உங்களோட வெக்கேஷனையும் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அவசியம் அதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட போய் அதுக்கு உண்டான டேப்லெட்ஸ் ஆர் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் என்ன ஒன்று ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு அது உங்களோட ட்ராவல் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ட்ராவல் இன்னும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அவசியம் லைக் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூ மேம்.